சொரக்காய் கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் 1 கப் சொரக்காய், 1 கப் கடலைப்பருப்பு. இப்போது இந்த சொரக்காய் கூட்டுக்கு அதோட சொரக்காயோட தோலை எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப்பு கடலைப்பருப்பை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகா, அப்புறம் 5 சின்ன வெங்காயம், பூண்டு, பாதி வெங்காயம், தக்காளி, தாளிக்கிறதுக்கு தேவையாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், எண்ணெய். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மசாலாத்தூள், உப்பு. இப்போது குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். அதில் 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வர மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிடலாம். வெறுமையாக தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது 2 விசில் வர வரையும் அதை வேக வைக்கலாம். சொரக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நிறைய பேர் இது சாப்பிட்றது கிடையாது. இப்போ நம்ம வேக வச்சதுக்கப்புறம் நம்மளுடைய பருப்பு இப்படி தான் இருக்குது. 2 விசில் தான் விட்டேன் நான். நம்ம ஊற வச்சதுனால விசில் 2 போதும். இப்போ திருப்பியும் நம்ம காய் போட்டதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 2 விசில் விடுவோம். அதனால் இது இந்த அளவுக்கு பாயில் ஆனால் போதும். இப்போ தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி. இது நம்ம ஒரு கூட்டு மாதிரி செய்ய போகிறோம். பச்சை மிளகா, வெட்டி வச்சுருக்க சொரக்காய். இந்த சொரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் இது நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. இது சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இது வச்சுட்டு ஒரு அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். தேவையான உப்பு, மஞ்சத்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மசாலாத்தூள், அதாவது மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்ந்து கலந்து அரைச்சி வச்சுருக்க தூள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கலக்கி திருப்பி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்மளோட காய் வேகணும் அதுக்காக. இப்போ இதெல்லாம் நம்ம வேக வச்சோன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஒரு கூட்டு பதத்துக்கு வரும். இது இப்போ திருப்பி நான் ஒரு 2லேருந்து 3 விசில் விடலாம். விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? காயும் நல்லா வெந்திருக்கு, பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை வந்து தாளிக்கலாம். இனிமேட்டு எப்படின்னு பார்க்குறேன் வாங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா 1 கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க இந்த காய், பருப்பு எல்லாத்தையும் போட்டு அப்படியே உள்ள தாளிப்பில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது ஒரு கொஞ்சம் இப்போ தண்ணியெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நமக்கு கரெக்ட் அளவு. கடைசியில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. நம்மளுடைய கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுறேன். கூட்டு ரெடி ஆயிடுச்சு.
இது மத்தியானம் லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, தோசை இதுக்கெலாம் கூட தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.